जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मैतयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வகுப்பில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். யார் யாருக்கு எவ்வளோ புரியுதோ தெரியலை, இது கொஞ்சம் டஃப் சப்ஜெக்ட் குருமராஜ் டீல் பண்ணுறார் அப்படின்னு. பல பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப நல்லா புரியுது சாமிஜி, பிரம்ம தத்துவம் எவ்வளோ சிம்பிளாக அப்படிங்கிறாங்க. எனக்கு முன்னாலே அவங்க அடைஞ்சிடுவாங்களோ என்னமோ அந்த மாதிரி தான். எனிவே இட்ஸ் என்கரேஜிங். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பல்லாவரத்தில் ஒரு காலேஜில் பேச கூப்பிட்டாங்க. எல்லாம் மாஸ்டர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 55 பேர், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த பிரின்ஸிபாலுக்கு ஒரு ஆசை, அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சம்திங் சாலிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு மூலமாக அந்த இன்விடேஷன் எனக்கு வந்தது. நான் போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த பசங்களுக்கு அந்த பசங்களுக்கும் கல்ச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப குறைச்சி, இல்லைன்னு சொல்ல முடியாது. ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்ச்சர் இருக்குது, ரொம்ப கம்மி. ஹவு டு பிஹேவ் இன் தி காலேஜ், ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், இதெல்லாம் கூட தெரியாது. ஃபேமிலி பேக்ரவுண்டும் அந்த மாதிரி. அந்த பிரின்ஸிபால் சொல்லிட்டார் முன்னாடி. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ரூம் அங்கே இருக்குது. இங்கே போகிறப்பவே அங்கேருந்து ஒரே சத்தம், ஒன்று சத்தம். நான் நினச்சேன், டாக்கூர் எங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்களோ தெரியாது, எதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவன் தக்காளி எடுத்து வீசுவானா, முட்டை எடுத்து வீசுவானா, இப்படி வீச நான் அவனை இங்கே கொடுத்துருப்பேன், கொண்டு போய் நான் மடத்தில் கொடுக்குறேன், யாருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஹெச்ஓடி அம்மா வந்திருந்தாங்க கூட. அவங்க 1 minute சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு அதட்டினோடனே எல்லாம் சைலண்ட் ஆகிடும். அப்புறமா நான் போனேன். என்னை ரொம்ப க்யூரியஸ் லுக் அப்படிம்பாங்க. சில சமயம் இது நல்லதா கெட்டதா, நம்மளை சேர்ந்ததா நம்மளை சேராதா அப்படின்னு ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு லுக், தட் இஸ் கால்ட் க்யூரியஸ் லுக். ஸோ அந்த பசங்கள்லாம் என்னை அப்படி தான் பார்க்குறாங்க. எங்கேருந்து வந்திருக்கு இந்த பிராணி அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ. சரி சார், நானும் சிரித்த முகத்தோடவே இருந்தேன். ஏன்னா அவங்ககிட்டலாம் ரியாக்ட் பண்ணவே கூடாது. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தேன். அப்புறம் அந்த டைரக்டர் பேசினார், ப்ரொஃபஸர் பேசினார். அப்புறம் நான் போய் பேச ஆரம்பித்தப்போ, சரி சுருக்கமாக பேசிட்டு முடிச்சிடலாம், நம்ம மனத்தை காப்பாற்றிக்கணும் இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தேன். ஆஃப்டர் 15-20 minutes ஆல் பிகேம் சைலண்ட் அண்ட் அட்டென்டிவ். அதை விட விசேஷம் என்னன்னாக்கா, சில கேர்ள்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், நான் சொல்லக்கூட இல்லை, அவங்களே நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெரி குட். அப்புறம் 1.25 மணி நேரம் பேசினேன். சைலண்ட்டாக எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லி அந்த மேடம் சொன்னதுனால அதோட நிறுத்தியாச்சு. அப்புறம் அந்த அம்மா உங்களை யாரோ வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. நான் நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்ஸு, சீக்கிரமாக விட்டார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சா, ஒரு பொண்ணு பேச ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸ்டில் ஐ குட் நாட் பிலீவ். நீ இது மேடம் சொன்னாங்க, ஒரு சாமிஜி நாளைக்கு பேசுவார், எல்லோரும் வரணும் அப்படின்னு சொன்னப்போ நான் நினச்சேன், ஐயோ அருவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படியே சொல்கிறேன்,
நல்ல பொண்ணு இல்லை, உண்மையை பேசுகிறேன். கலியுகத்தில் பாருங்கள், அவளுக்கு கடவுள் தரிசனம் கிடைச்சாலும் கிடைச்சிடும். ஐயோ அருவையாக இருக்கும், எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பட் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், இன்றைக்கி நான் வராமல் இருந்திருந்தா ஐ வுட் ஹவ் மிஸ்ட் எ ஒண்டர்ஃபுல் டாக். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வில் அக்ரி வித் மீ அப்படின்னு கேட்டான். எனக்கு அது நம்பவே முடியலை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க கெட்டவங்க இல்லை, அவங்களுக்கு சரியான சாப்பாடு நம்ம கொடுக்கலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், கிடைச்சதை சாப்பிட்றான். கிடைக்கிறதெல்லாம் மீடியாவில் என்ன இருக்குது, நல்ல சாப்பாடை கொடுக்குறான். அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் இதெல்லாம் போய் ஸ்கூல் பசங்கள்கிட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் அதே லைனில் திங்க் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் தேர் மிஸ்டேக். சொசைட்டியை கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்க பாருங்கள் மீடியா பீப்புள். ஒன்லி பணம் சம்பாதிக்கிறது மட்டும் அவங்களுடைய மிஸ்டேக். அதை வேற சப்போர்ட் பண்ணி நாமளும் போய் படம் பார்க்குறோம் பாருங்கள், நம்முடைய மிஸ்டேக் இல்லையா? அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்கணும், அப்போ தான் நம்ம உயிரோடு இருக்கோம், உணர்வோடு இருக்கோம்னு அர்த்தம். எது நடந்தாலும் சரி, என்ன பண்ணுறது, அவர் பார்த்துப்பார் அப்படின்னாக்கா அவர் பார்த்துக்கிறப்ப பிரளயமே வந்துடும். ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் பேட், பட் தே ஹாவ் பேட் பிஹேவியர், அவ்வளவுதான். இது ஒரு பழைய படத்தில் வரும், சின்னதுரை கெட்டு போயிட்டாரே தவிர கெட்டவர் இல்லைன்னு ஒரு டயலாக் வரும். பழக்க தோஷத்தினால கெட்டு போகிறோம் நாம் எல்லாம், பட் பேசிக்கலி நாம் யாரும் கெட்டவங்க இல்லை. ஏன் கெட்டவங்க இல்லை? ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். நாம் தெய்வீக குழந்தைகள், கெட்டவர்கள் எப்படி ஆக முடியும்? அதை தான் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தார் போன வாரம். ஞானி என்ன பண்ணுறான், இது என் மனைவி இல்லை, இந்த ஜென்மாவுக்கு என்னுடைய கோ பார்ட்னர், இது என் குழந்தை இல்லை, இந்த ஜென்மாவுக்கு என் மூலமாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து பார்க்குறான். இது இல்லை, இது இல்லை, என்னுடைய உண்மையான. இப்போ கடைசி வரைக்கும் உங்கள் கூட யார் வரப்போகிறது சொல்லுங்கள்? யாரும் கிடையாது. இந்த ஜீவாத்மா போகிறப்ப இந்த உடம்புல வச்சு நீங்கள் என்னென்ன புண்ணிய பாவம் செஞ்சீங்களோ அது மட்டும் கேரிடு ஓவர், மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது இல்லையா? அடுத்த ஜென்மாவில் சப்போஸ் நீங்கள் கூடிய சீக்கிரம் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே மறுபடி பிறவி எடுத்து அதே தெருவில் வந்து பிறந்து உங்களுடைய மனைவியை பார்த்து ஞாபகம் வந்து நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், போன ஜென்மாவில் நீ தான் என் மனைவி அப்படின்னு. என்ன ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும் பாருங்கள். டாக்டர்மா கிட்ட அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்தந்த ஜென்மாவோடு முடியுது திஸ் ரிலேஷன்ஷிப். இதை தான் வந்து ஞானி வந்து யோசனை பண்ணுறான். இதெல்லாம் ஃபார் த டைம் பீயிங், இந்த ட்ராமாவில் இந்த ரோல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது உண்மை இல்லை, ஐ ஆம் சம்படி எல்ஸ். இதை பகுத்தறிந்து இதுவல்ல இதுவல்ல, ந இதி ந இதி, இது வேதாந்தம் சொல்லக்கூடிய மெத்தட், நேதி நேதி அப்படி சொல்லி ஒவ்வொரு பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்றை விடுகிறான். யாக்ஞவல்கன் ஒரு பெரிய ரிஷி, அவருக்கு 2 கல்யாணம். பெரிய ரிஷி, பெரிய முனிவர், ரியலைஸ்டு சோல், 2 கல்யாணம். அவங்களுக்கெல்லாம் கல்யாணம். இப்போ கிருஷ்ணருக்கு எத்தனை கல்யாணம் சொல்லுங்கள்? பட் அவர் ஒரு ரிஷி, அதனால் கல்யாணம் வந்து அவங்கள பாதிக்காது. ராமகிருஷ்ணனே கல்யாணம் பண்ணிக்கிட்டார், பட் கல்யாணத்து சாயல் கூட அவருக்கு தெரியாது இல்லையா? அம்மான்னு கூப்பிடுவார் சாரதாவை. சாரதாம்மா கால் பிடிச்சி விடுறாங்க. ஒரு நாள் அந்த அம்மா கேட்குறாங்க, சாரதாம்மா என்னை எப்படி பார்க்குறீங்க? ராமகிருஷ்ணன் ஸ்பான்டேனியஸாக பதில் வருது, கோயிலில் இருக்கிற காளி அம்மா, இந்த உடம்பை பெற்ற அந்த சந்திராமணி அம்மா, அதே அம்மா இன்னொரு உருவத்தில், ஒன் ரூபத்தில் இப்போ காலை பிடிச்சி விடுறா அப்படின்னு சொல்கிறார். அன்னையே மனைவியை அன்னையாக வணங்கிய மகாத்மா அப்படின்னு ஒரு பெரியவர் எழுதுவார் ராமகிருஷ்ணன் பற்றி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கடந்து நிற்கிறவங்க. இந்த ஞானி அந்த நிலையை அடைகிறான் ஸ்டெப் பை ஸ்டெப், இதுவல்ல இதுவல்ல அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு இடத்துக்கு போகிறப்போ தென் ஹீ ரியலைசஸ், எப்போ அந்த பேசிக் ட்ரூத்தை அடைஞ்சிட்டானோ, பொட்டென்ஷியல் டிவினிட்டி அடைஞ்சிட்டானோ, அப்போது எல்லார் மத்தியிலையும் அதே பொட்டென்ஷியாலிட்டி தான் இருக்குது. அதை தான் சாமி சொன்ன, பொட்டென்ஷியலி டிவைன் மீன்ஸ்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொட்டென்ஷியாலிட்டி இருக்குது, ஒரு குவாலிட்டி இல்லையா. ஒருத்தர் நல்ல பாட்டு வரும், ஒருத்தருக்கு நல்ல கம்ப்யூட்டர் வரும், ஒருத்தருக்கு நல்ல கிரிக்கெட் வரும், ஒருத்தருக்கு நல்ல டீச்சிங் வரும், இன்னொரு பையனுக்கு நல்ல அழகாக கேமராவில் கவர் பண்ண வரும். இதெல்லாம் பொட்டென்ஷியாலிட்டி ஃபார் த டைம் பீயிங். ஆனால் ரியல் பொட்டென்ஷியாலிட்டி என்னன்னாக்கா நம்முடைய ரியல் நேச்சர். அதை பார்க்கக்கூடிய பக்குவம் இந்த ஞானிக்கு வரும். அப்போ தான் அவன் பார்க்குறான். அதான் கடைசியில் சொன்னார், யாரை பிரம்மம் என்று அறிந்தானோ அவரே இந்த உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார். அப்படி புரிந்து கொள்கிறான் அந்த ஞானி. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்ச மே ந பிரணஷ்யதி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார். யோ மாம் பஷ்யதி சர்வத்திர, யார் என்னை எல்லா உயிர்களிலும் பார்க்கிறானோ, என்னுள் எல்லா உயிர்களையும் பார்க்கிறானோ, மயி பஷ்யதி, அவனை நான் இழப்பதில்லை, என்னை அவன் இழப்பதில்லை. ந பிரணஷ்யதி அப்படின்னாக்கா he never loses sight of myself, I never lose the sight of himself அப்படின்னு சொல்கிறேன். that means எப்போவுமே he is always in connection with the divinity, inner divinity. அந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறான் அந்த ஞானி. அவனுக்கு ஞானி இல்லை விஞ்ஞானி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார் ராமகிருஷ்ணன். அதை பார்த்தோம் போன வகுப்பில். அதை சொல்லிவிட்டு மறுபடி இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றியே பேசுகிறார். ராமகிருஷ்ணன் சொல்கிறார், மாடியிலேயே நீண்ட காலம் தங்க முடியாது. மொட்டை மாடியில் போய் எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்க? மழை வந்தால் கீழே இறங்கி வரணும் இல்லையா? இல்லை மத்தியான நேரத்தில் நல்லா நிலா காயுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் போட்டு தூங்குவீங்களா 12 மணிக்கு? என்னமோ ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அந்த கொஞ்ச நேரம் இருக்கலாம், திரும்பி கீழே வரணும். அதை போல் அந்த உயர்ந்த ஸ்டேஜில் ரொம்ப நாள் இருக்க முடியும். இன்னொரு இடத்துல சொல்லுவேன், யாருக்கு அந்த பிரம்ம நிர்வாணம் கிடச்சிருச்சோ அவங்களால இந்த உடம்பில் 21 நாளுக்கு மேலே தங்க முடியாது. அப்போ என்ன தோணுது? அதை அடையாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது இல்லையா? அடைஞ்சிட்டு அப்புறம் 21 days தான், அப்புறம் டிஸ்பென்சரி எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? இப்போ யாரும் அடையாமல் இருக்கிறதுனால தான் டிஸ்பென்சரி ஓடுது, புக் சேல்ஸ் ஓடுது, லைப்ரரி ஓடுது. அது இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார், குருமாரா, 21 நாள் தான் அந்த உடம்பு நிற்கும். அந்த உடம்புக்கு அதில் தங்குறதுக்கு, அந்த உயிருக்கு அந்த உடம்புல தங்குறதுக்கு பிடிக்காது. இட் இஸ் அ ஃபால்ஸ் ஒன். இப்போ நீங்கள் கூட்டத்தில் இருட்டாக இருக்குது, வெளியில் போகிறப்போ செருப்பை போட்டுட்டு போயிட்டீங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அது உங்கள் செருப்பு இல்லை, அதுவும் உங்கள் செருப்பு நல்லா கிளாசிக்காக இருக்குது, இதை பார்த்தா நல்லாவே இல்லை, வச்சுப்பீங்களா? வச்சு யார் செருப்போ நான் வேறு போட்டுட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்க, புதுசு ஒன்று வாங்குவீங்க. அந்த மாதிரி நைந்து போன துணியை எப்படி வாசாசி ஜிர்ணானி யதா விகாய அப்படின்னு சொல்லுவேன். கிழிஞ்சு போன துணியை எப்படி தூக்கி போடுறோம் நாம்? இல்லை அதை யாராவது சேர்த்து வைக்கிறோமா? கிடையாது. அதை போல் இந்த ஞானத்தை அடைஞ்சவன் என்ன செய்கிறான், இந்த உடம்பு அவ்வளோதான், இட் இஸ் சம்திங் டர்ட்டி அக்லி, தூக்கி போடு, எனக்கு இதில் இருக்கவே பிடிக்கலை, லெட் மீ கோ டு மை ரியல் அபோர்ட், என்னுடைய உண்மை. அங்கே என்னமோ ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு சாது வந்தார், ஒரு நாள் தங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பெருமை, சாமி வாங்க, எப்படி இருக்குது என்னுடைய அரண்மனை அப்படின்னு காட்டுறான். இப்போ நிறைய பேருக்கு இந்த புது வீடெல்லாம் கட்டினாக்க எல்லோரும் காட்டுவாங்க இல்லையா, வந்து பாருங்கள் சார், இதுதான் இது ட்ராயிங் ரூம், இது ஸ்லீப்பிங் ரூம், அது இது சொல்லி காட்டுவாங்க. அது ஒரு இது. அது என்னென்னாக்கா அதுக்கு ரீசன் என்னென்னாக்கா, சைக்கலாஜிக்கல் ரீசன் என்னென்னாக்கா, வர்றவங்க பிடிச்சிருக்கோ இல்லையோப்பா எக்ஸலண்ட்னு சொல்லணும், அந்த வார்த்தையை நாம் கேட்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் ஏதாவது தப்பாக இந்த ரூம் இப்படி கட்டினது சரியில்லைன்னு சொல்லுங்கள், உங்களை கூப்பிட மாட்டாங்க நெக்ஸ்ட்டு. சார் இந்த ஆளுக்கு ரசனையே இல்லை அப்படிம்பாங்க. ஸோ தே வாண்ட் சம்திங் அப்ரிசியேஷன். மேன் இஸ் கிரேவிங் ஃபார் அப்ரிசியேஷன். இது சைக்கலாஜிக்கல் வீக்னஸ். எனிவே, ஸோ இந்த ஞானி எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கக்கூடிய அந்த நிலையை அடைந்து, இந்த உடம்பு இட் இஸ் யூஸ்லெஸ் ஒன், அன்யூஸ். இந்த சாமிஜியை சொல்லுவார் கடைசியாக, ஐ வில் லீவ் திஸ் பாடி ஆஸ் அ டிஸ்யூஸ்டு கார்மெண்ட் அப்படின்னு ஒரு ரைட்டிங். டிஸ்யூஸ்டு கார்மெண்ட், எங்கேருந்து இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சாருன்னு தெரியல, போட்டுக்கவே பிடிக்கல, அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிடுவான்.
அதனால தான் ராமகிருஷ்ணன் சொன்னால் 21 நாளுக்குமே இருக்க முடியாது. ஸோ மாடியிலேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஒன்று மேலே போயிடணும், விட்டுட்டு போயிடணும், ஆர் யூ ஷுட் கம் டவுன் டு ஹெல்ப் ஃபெலோ பீயிங்ஸ். அதை சொல்ல வர சமாதி நிலையில் பிரம்மத்தை கண்டவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். இது தெய்வ சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த பிரம்ம நிலையில் அடைஞ்சு மேலே போயிட்டாக்க அப்புறம் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது யார்? இப்போ ராமகிருஷ்ணன் அங்கேயே காளியை பார்த்துட்டு அப்படியே காளியோடய போயிருந்தாக்கா இந்த அமுதமொழிகள் கிடச்சிருக்கார், இந்த கிளாஸ் எல்லாம் இருக்காது, ஒரு ராமகிருஷ்ண மிஷனே வந்திருக்கார். கோயிலுக்கெல்லாம் போய் மாலையெல்லாம் கட்டி கொடுக்கவே முடியாது, ராமகிருஷ்ண விஜயத்துக்கு ப்ரூஃப் படிக்க முடியாது. so many works they come down. அதான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்ச பொண்ணு சாதாரணமாக நடந்து போனால் கூட அந்த ஸ்டெப் ரிதமிக்காக இருக்கும் அப்படின்பா. வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இதெல்லாம் பாருங்களேன், ரிதமிக்காக இருக்கும், கரெக்டாக அந்த இது போட்டு போகிறது. ஏன்னா அந்த டான்ஸ் அந்த ஸ்டெப்பிங் கரெக்டாக பதிச்சு போயிருக்கும் ஹோல் மைண்டில். நான் சின்ன பையனாக இருந்தப்போ எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். எங்கள் ஊருக்கு கேஜே ஜேசுதாஸ் வந்தார். அப்போல்லாம் ஜேசுதாஸ் ரொம்ப டாப்பில் இருக்கார். அவருடைய கச்சேரி அவ்வளோ கூட்டம், நின்றுக்கிட்டே நான் 2 மணி நேரம் பார்த்தேன். அவர் அது என்ன சொல்லுவாங்க, தனி ஆவர்த்தனமாக ஏதோ இல்லை, இவர் ஏதோ ஒரு ராகம் பாடினார். அப்புறம் அந்த வயலின் வாசிப்பார் இல்லையா, வாசிக்கிறப்போ அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு. இவர் கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தவர் டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறார். ஸோ மைனூட் ஹிஸ் அப்சர்வேஷன் வாஸ், சின்ன ஒரு மிஸ்டேக், டக்குன்னு அப்படி பார்க்குறார். அவரும் புரிஞ்சுக்கிறார், உடனே சரி பண்ணிக்கிறார். ஏன்? பர்ஃபெக்ஷன் பிகம்ஸ் தேர் செகண்ட் நேச்சர். அதுபோல் இந்த ஞானிகள் கீழே வந்தால் கூட அவங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அது சமுதாயத்துக்கு நன்மை தான் செய்யும். இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சமாதி நிலையில் பிரம்மத்தை கண்டவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். திருமலர் ஒரு இடத்துல சொல்லுவார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். 2 லைனில் நம்ம கதையை முடிச்சுட்டார். தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுங்க. ரமண மகரிஷி, அவருக்கு ஞானம் உட்கார்ந்துட்டார். ஒரே ஒரு வேலை தான் செஞ்சார். ஞானம் வந்ததுக்கப்புறம் திருச்சுழியிலேருந்து திருவண்ணாமலை வந்தார். அந்த தெருவை விட்டு இந்த தெருவிட்ட வந்துட்டார். வந்தவர் அவ்வளோதான், வேறு எங்கேயுமே போகலாம், அப்படியே கிடக்கிறார், இருக்கார். அதுவும் சின்ன வயசில் அந்த கோயிலில் மூட்டை மாதிரி தான் கிடந்தார். யாருமே கவனிக்கலை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. யாரோ ஒரு டிவோட்டி போய் கேட்குறார், அத்தனை நாள் இருந்தீங்களே பகவான், சாப்பாட்டை பற்றி கவலையே இல்லையா? ஃபுட் வாஸ் கம்மிங் பட் ஹூ பாதர்ட் அபவுட் தட் அப்படிங்கிறார். அப்படின்னா எவ்வளோ உயர்ந்த நிலை இல்லை பார். மனசு கீழே வந்தது ஏன்? சொசைட்டிக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது அருணாச்சலத்தினுடைய ஒரு விஷ், விருப்பம். அந்த மாதிரி இவங்க வருகிறார்கள். அதுதான் அவர் திருமூலர் சொல்கிறார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. இந்த உண்மை நிலை அதை அடையாத வரைக்கும் இந்த வேகாத சட்டி தான், திரும்பி திரும்பி சட்டி ஆகிட்டே இருக்கணும். அந்த சக்கரத்தில் சுற்றி சுற்றி வரணும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். அதனால தான் திரும்பி திரும்பி பிறந்து செத்து. யார் சாவான்? பிறந்தவன் சாவான். யார் பிறப்பான்? செத்தவன் பிறப்பான். இட் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். ஸோ தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னாக்க ஹோல் வேர்ல்டை இங்கே பார்க்குற ரமண மகர்ஷிக்கிட்ட போய் ஒரு ஃபாரினர் கேட்டார், யூ ஆர் சிம்ப்ளி சிட்டிங், கான்ட் யூ கம் அவுட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு கேட்டார். சும்மா அப்படியே உட்காந்துருக்கீங்க, மேனு உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் உணர்ச்சியே இல்லை, வெளியில் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு. ரமணர் கேட்டார், வேர் ஆர் தி அதர்ஸ் அப்படின்னு கேட்டார். அவரால் அதர்ஸை பார்க்க முடியல. எல்லாம் அப்படியே இந்த ஒரு லீலை நடக்குது, இறைவனுடைய லீலை நடக்குது. ஜஸ்ட் ஐ எம் கிவன் திஸ் ரோல், ஜஸ்ட் பி தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த நிலை. அதை அவர் சொல்கிறார், தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானேனாக்கா இந்த வேலைகள்லாம் விட்டு போயிடும். அப்புறம் அவங்க செஞ்சாக்கா எது செஞ்சாலும் இட் இஸ் குட் ஃபார் ஹியூமனிட்டி. அப்போது கீழே இறங்கி வர்றப்போ அந்த ஞானி என்ன செய்கிறான்? அதே பிரம்மம் தான் உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறது என்பதை காண்கிறான்.
அப்போ தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேவை செய்யக்கூடிய அந்த நேச்சர் தன்னால் வருது. சேவை செய்யுங்கடா அப்படின்னு இல்லை. மகாபுருஷ்மர் சொல்லுவார், ஒரு சாமிஜி எங்கேயோ ரிலீஃப் முடிச்சுட்டு வந்திருக்கிறார். வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறப்போ மகாபுருஷ்மர் சொன்னாராம், உன் மூலமாக குருதேவருடைய ஒர்க்கு நடந்திருக்கு, வெரி குட், நல்ல வேலை தான் இல்லை ரிலீஃப் பண்ணுறது. அந்த சாமி தலையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா. இது நல்ல பிரார்த்தனையா? நல்லதாக தான் தோணுது இல்லையா? மகாபுருஷனை திட்டினார், முட்டாள், நீ சேவை செய்யணுங்கிறதுக்காக அங்கே வெள்ளம் வரணுமா, புயல் அடிக்கணுமா, நெருப்பு பற்றி எரியணுமா, சுனாமி வரணுமா? பைத்தியம், இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணாத, சேவை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணாத அப்படிங்கிறார். எப்போ நீங்கள் சேவை செய்வீங்க? when there is some need, when there is some problem, இல்லையா? அதனால தான் வந்து நம்ம சுபாஷிதத்தில் வந்து சர்வே பவந்து சுகின ஏன் சொல்கிறோம்? சர்வே பவந்து சுகின, நான் எப்பவும் சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னாக்கா அது அப்படியே கான்ட்ரடிக்டரி ஆகிடுது. ஸோ பிரார்த்தனை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உலகம் சுபிக்ஷமாக இருக்கட்டும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். நான் நிறைய சேவை செய்யணுன்னாக்கா எல்லாருக்கும் வியாதி வரணும், எல்லாரும் முட்டாள்களாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி போயிடும். இது மகாபுருஷ்மாரர் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். எனிவே, ஸோ அந்த பிரம்மம் உலகமாக உயிர்களாக ஆகியிருக்கிறது. யாரோ ஒருத்தர் போய் ரமணர்கிட்ட கேட்டாங்களாம், கர்மயோகம் நிஷ்காம கர்மம். ரொம்ப அற்புதமான சென்டென்ஸ் இதெல்லாம். வேதாந்தம் சொல்கிறது வந்து நிஷ்காம கர்மம் தான். கர்மயோகம் வந்து பகவத்கீதையில் வருது, வேதாந்தத்தில் அந்த வார்த்தை வந்து யூஸ் ஆகலை. நிஷ்காம கர்மம், ஆசையில்லாத வேலை, அதாவது மோட்டிவ்லெஸ் ஒர்க். அது செஞ்சாலே அது கர்மயோகம்தான். ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு ரமணர்கிட்ட போய் ஒரு டிவோட்டி கேட்குறார். கர்மயோகத்துக்கும் நிஷ்காம கர்மத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு. ரமணர் எப்பவும் போல் சைலண்ட் தான். இல்லை, அவர் எப்பவும் சைலண்ட் மோட்லேயே இருப்பார். யார் யார் சைலண்ட்டில் போட்டிருக்கீங்களோ போட்டு வச்சிங்க. அவர் எப்போவுமே சைலண்ட்டில் தான் இருப்பார் இல்லையா? மெசேஜ் போட்டால் தான் பதில் வரும், ஃபோன் அடித்தா வராது. அவர் பாட்டு அப்படியே மலை மேலே ஏறி போகிறார். இந்த ஆளும் கூடவே போனாராம், க்ளோஸ் டிவோட்டி. அங்கே போனோடனே அங்கே வந்து கீழே வந்து ஒரு குச்சி கிடக்குது, ஒரு 3 அடிக்கு. அதை கொஞ்சம் அங்கே இருக்கிற வந்து ஒரு கருங்கலை எடுத்து கொஞ்சம் நசுக்கி வெட்டி அதை வச்சு தேய்ச்சி, அப்புறம் அங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு இலை ஒன்று இருக்குது, பெருசாக ஏதோ ஒரு மரத்தோட இலை, அந்த இலையை வச்சு தேய்ச்சி ஷைனிங் பண்ணிட்டார் எக்ஸலண்ட்டாக. அந்த நேரம் பார்த்து அங்கே மாட்டையோ ஆட்டையோ ஓட்டிகிட்டு வரான் ஒரு பையன், ஒரு 12 வயசு பையன். சாமி, அந்த தடி காணாமல் போயிடுச்சு, எனக்கு ஒரு தடி வேணும், இந்த எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லி கொடுத்தான். இது கூட வந்த ஒருத்தர் சொல்கிறேன், அந்த டிவோட்டிக்கிட்ட கேள்வி கேட்டவர்கிட்ட, இங்கே பார், குச்சியை ரெடி பண்ணார் இல்லையா, மோட்டிவ்லெஸ் ஒர்க்கு, அது கர்மயோகம். அந்த பையன் வந்து கேட்டவுடனே இவ்வளோ அழகாக 2 hours 3 hours யூஸ் பண்ணியிருக்கிறார். இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பே இல்லாமல் கொடுத்தாலே அது நிஷ்காம கர்மம் அப்படி சொன்னதா ஒரு நிகழ்ச்சி. வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இஃப் யூ கிவ், தட் பிகம்ஸ் நிஷ்காம கர்மா. காமம் இல்லாமல் செய்யக்கூடிய கர்மம். அந்த மாதிரி செஞ்சால் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அது கர்மயோகமாக ஆகும். இந்த ஞானிகள் எல்லாரும் அந்த மாதிரி தான் செய்வாங்க. ச ரி க ம ப த நி, இது சப்தஸ்வரங்கள் இல்லையா? இதில் நீயில் நீண்ட நேரம் இருக்க முடியாது. மேலே நிறைய பேருக்கு வந்து பாட்டு பாருங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போகிறப்ப குரல் உடஞ்சி போயிடும், கீன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அதனால் அவங்க நிறைய பேர் மேலே போக மாட்டாங்க, கீழேயே சமாளிப்பாங்க. சில பேருக்கு தான் அந்த காம்பீரியம் இருக்கும். அது வந்து பெரிய சரஸ்வதி தேவியோட கடாட்சம். இதெல்லாம் மேலே போய் பாடுறது உச்ச சாயில். இந்த யார், எம்கேடி பாகவதர், அவர் பாடுவார் மேலே போய், அவ்வளோ மேலே யாராலையும் போக முடியாது. அப்புறம் இந்த ஒரு அம்மா இருந்தாங்களே, ஔவையாரம்மா, சுந்தராம்பாள், அந்த அம்மா அந்த உச்ச சாயில் போய் பாடுவாங்க. இதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட். எல்லாராலையும் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ நீண்ட நேரம் இருக்க முடியாது. ஏன்? நான் அப்படிங்கிற உணர்வு நீங்குவதில்லை. அவரே இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு நான், அவரே உயிர்கள், அவரே உலகம் என்று அப்போது விஞ்ஞானி காண்கிறான். இந்த நிலை தான் விஞ்ஞானம் அப்படின்னு புதுசாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார், அந்த உயர்ந்த நிலையை கொடுக்குறார். ஃப்ரெஞ்சு ரைட்டர் ஒருத்தர் ஜீன் ஜாக்கஸ் அப்படின்னு ஒரு பேர், யாருக்காவது தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். சில பேர் சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க,
எங்கேருந்து அவங்களுக்கு இந்த ஞானம் வந்ததுன்னே தெரியாது. அவர் சொல்கிறார், மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் ஹீ இஸ் இன் செயின்ஸ் அப்படி சொல்கிறார். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ. இல்லை, பிறந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? அந்த குழந்தை போய் அதுக்கு தான் பையனா பொண்ணா அது கூட தெரியாது குழந்தைங்களுக்கு, இல்லையா? இந்த ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஒரு ஜோக் படித்தேன். ஒரு 2 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை அப்பா கூட பீச்சுக்கு போயிருக்கு. திரும்பி வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து கேட்குறான், பீச்சில் யார் யார் இருந்தா? நிறைய என்ன மாதிரி குழந்தைகள்லாம் இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. பசங்களா பொண்ணுங்களா? அது எப்படி எனக்கு தெரியும்? யாருமே ட்ரெஸ்ஸு போடல அப்படிங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் போட்டால் தான் இது பையன் இது பொண்ணு அவங்களுக்கு தெரியும், ஐடென்டிஃபிகேட். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாடி கான்ஷியஸ்னஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட் குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆள் சொல்கிறார், மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ அப்படின்னாக்க அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டால் அதுக்கு பேர் கூட தெரியாது. 1 வயசு 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் கூட பேர் என்ன அப்படின்னாக்கா அம்மா சொல்லி கொடுப்பான். இல்லை, சொல்லு ரமேஷ்னு சொல்லு, சுரேஷ்னு சொல்லு, நித்யான்னு சொல்லு, அனித்யான்னு சொல்லு, இதெல்லாம் நாம் சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணி அப்புறம் அது வந்து என் பேர் இது. நாய்க்குட்டி கூட அப்படி தான் நீங்கள் பேர் வைப்பீங்க இல்லையா? பப்பி டாலிங் அப்படின்னாக்கா அது என்ன பார்த்து இது சொல்லி சரி என் பேர் தான் அப்படின்னு சொல்லி அது ஐடென்டிஃபிகேஷன் கம்ஸ் ஸ்லோலி, இட் டெவலப்ஸ். பிறக்கிறப்போ பேர் ஏதாவது முதுகில் ஏதாவது எழுதியிருந்ததா? யார் முதுகிலையுமே இல்லை. நீங்கள் ஹிந்துவா தெரியாது, முஸ்லீமா தெரியாது, கிறிஸ்டியனா தெரியாது, ஆணா தெரியாது, பொண்ணா தெரியாது, இருந்தோம். ஸோ மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வளர வளர எவ்ரிவேர் ஹீ இஸ் இன் செயின்ஸ். பலவிதமான சமுதாய கட்டுப்பாடுகள், நமக்கு நாமே விதித்த கட்டுப்பாடுகள், உலகம் நமக்கு கொடுத்த கட்டுப்பாடுகள் இப்படியே வருது. என்னமோ கண்ணதாசன் ஒரு இடத்துல பாடுவார், காலில் விலங்கு இட்டோம் கடமை என அழைத்தோம் 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகிறோம் அப்படின்னு. என்ன மீனிங்ஃபுல் வார்த்தைகள் பாருங்களேன். நாமளாம் போட்டுக்கிட்டு வாட்டுடு எல்லாம் பந்தம்பா அப்படிங்கிறோம். அதான் இங்கே சொல்கிறேன், எவ்ரிவேர் ஹி இஸ் இன் செயின்ஸ். ஸோ அந்த செயின்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த சாதனையை செய்து அந்த நிலையை அடைந்ததுக்கப்புறம் எல்லாமே இறைமயம் அப்படிங்கிறத அந்த ஞானி காண்கிறான். இதுவே விஞ்ஞானம் அப்படி சொல்லிட்டு அடுத்த பேரவில் சொல்கிறார், ஞானியின் பாதையும் பாதை தான், ஞானமும் பக்தியும் கலந்ததும் பாதை தான், பக்தி நெறியும் பாதை தான், ஞான யோகமும் உண்மை, பக்தி நெறியும் உண்மை, எல்லா பாதைகள் வழியாகவும் இறைவனை அடையலாம். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். யார் யார் எந்தெந்த பாதை மூலமாக என்னை வழிபாடு செய்கிறார்களோ அந்த முறை மூலமாக நான் அவர்களை அடைகிறேன். இந்த பூந்தானம்னு ஒருத்தர் இருந்தார் கேரளாவில். அவர் ஒரு மகாத்மா கிட்ட போய் கேட்டார், கடவுளை எந்த ரூபத்தில் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஆள் கொஞ்சம் படித்தவர், கர்வம், வித்யா கர்வம் சொன்னார். ஏன் எரும மாட்டு ரூபத்தில், அங்கே ஒரு எரும மாடு படுத்துருந்து, ஏன் இந்த ரூபத்திலே மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் பூந்தான், நான் முன்னாடி சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை, வேறு ஏதோ ஒரு கிளாஸில் சொன்னேன், நிறைய கிளாஸ் எடுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆக. ஸோ அந்த எரும மாட்டு ரூபத்திலே மெடிடேஷன் பண்ணி அவருக்கு எரும மாட்டு ரூபத்திலே தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு கதையில் வரும். அது ஒரு நாள் வந்து உற்சவமூர்த்தியை தூக்கிட்டு வர்றப்போ அந்த ரூம்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியல உற்சவமூர்த்தியை. இவர் அந்த நேரம் கோயிலுக்கு போகிறார், பார்த்துட்டு அந்த கொம்பு இடிக்குது, கீழே கொண்டு வா அப்படிங்கிறான். கொம்பா? உற்சவமூர்த்திக்கு ஏது கொம்பு? இது நடந்த நிகழ்ச்சி. கொஞ்சம் கீழே எல்லோரும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குனி லேசா அப்படி வெளியில் வந்தோடனே வந்துருச்சு, கொம்பு இடிக்காமல் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அப்போ தான் அந்த ஆள் சொன்ன ஆள் வந்து நிற்கிறான். ஐயோ, நான் எரும மாடு மேலே தியானம் பண்ணுன்னு சொல்லி இவன் அப்படியே பண்ணி அவனுக்கு காட்சி கிடச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சதா ஒரு இன்சிடென்ட் வரும். அதை போல் எல்லா நெறியுமே உண்மை. அதை தான் கிருஷ்ணன் சொன்னார், ஏ யதா எந்த மாதிரி மாம் பிரபத்தியந்தை என்னை சரணடைகிறார்களோ அதே வழியில் நான் அவர்களை அடைகிறேன். ஐ ரீச் தம் இன் த சேம் வே அப்படின்னு சொல்கிறேன். எல்லா பாதைகள் வழியாகவும் இறைவனை அடையலாம். என்ன முக்கியம்? ஸ்ரத்தா. ஸ்ரத்தானாக்க தமிழில் ஸ்ரத்தை அப்படிம்பாங்க. ஸ்ரத்தா இஸ் தி ஆக்சுவல் வேர்ட். நம்பிக்கை மட்டும் கிடையாது. ஸ்ரத்தா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பட் டு சம் எக்ஸ்டென்ட் என்ன சொல்லலாம்னாக்க ஃபெய்த் கம்பைன்டு வித் டிவோஷன், தட் இஸ் கால்ட் ஸ்ரத்தா.
டிவோஷனும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். நிச்சயமாக அவர் வருவார் அப்படின்னு இந்த பிரகலாதனுக்கு இருந்தது பாருங்க. ஹிரண்ய கசிவு கேட்குறா, இந்த தூணில் இருக்கானா உன்னுடைய ஹரி? இருக்காப்பா. ஏன்னா இவன் பார்க்குறான், குட்டி பையன் இல்லை, இருக்காரப்பா. அந்த தூணில் இருக்கானா? இருக்கார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு. அதுதான் ஸ்ரத்தா. அவர் நிச்சயம் நீ எங்கே உடைச்சா அவர் வரத்தான் போகிற அந்த நம்பிக்கை. அட் த சேம் டைம் டிவோஷன். அதனால தான் நரசிம்மர் வந்து ஹிரண்ய கசிபை கொலை பண்ணிவிட்டு அந்த வெறியோடு இருக்கிறப்போ பல்லு எல்லாம் நீட்டிட்டு லக்ஷ்மியே போக பயப்பட்டாள் அப்படின்னு வேடிக்கை அவருக்கு அதை சொல்லுவாங்க. தேவர்கள்லாம் வந்துட்டு, அம்மா லக்ஷ்மி தேவி நீ தான் போய் உங்கள் சாமியை சமாதானப்படுத்தணும், அவ்வளோ கோபமாக இருக்கார் அப்படின்னப்போ அந்த அம்மாவுக்கே டவுட், இது நம்ம சாமி தானா அப்படி. பல்லுகளை எப்படி அழகாக படுத்துருப்பார், யோக நிதிரையில் இருப்பார். நான் கால் மெதுவாக பஞ்சு மாதிரி கால், இதை பார்த்தா நம்மளே கடித்து குதறி விட்டுருவார் போலன்னு சொல்லிட்டு பிரகலாதா நீ போ அப்படி. பிரகலாதனுக்கு பயமே இல்லை. பிகாஸ் அதே நாளை அவன் கிளியராக பார்க்குறோம். ஸ்ரத்தாமயோயம் புருஷ யோ யச்ரத்த ச ஏவ சக அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். என்ன அழகான ஸ்லோகங்கள் பார். எந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையே. சில பேர், அதான் ஒரு அறிஞர் சொல்வர், வீரன் ஆபத்திலும் வாய்ப்பை பார்க்கிறான், கோழையோ வாய்ப்பிலும் ஆபத்தை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லுவார். நம்பிக்கை இருந்தாக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், லெட் மீ சி. அது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிற, ஏதாவது உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஸ்டன்னிங் மெசேஜ் வந்தாக்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே 3 times சொல்லுங்கள், ரிலாக்ஸ் மை மைண்ட் சொல்லிக்குங்க அப்படிங்கிறார். பெரிய ஒரு ப்ராக்டிஸ் இது, சின்னதாக தெரியுது. ரிலாக்ஸ் 3 தடவை சொல்லிங்க, மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் யுவர் டெம்பரமெண்ட், யுவர் ட்ரீட்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற. அப்படிம்பா, அதோடு சரி. சில பேர் திரும்பி கூட வரமாட்டாங்க, போயிடுவாங்க அப்படியே. ஸோ எல்லா பாதைகளும் உண்மை. அந்த ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தா இருந்தாக்கா, கண்ணப்பருக்கு இருந்தது பாருங்கள் ஸ்ரத்தா இல்லையா? அவர் என்ன கொடுத்தார்? பூமாலையாக கொடுத்தார். பூமாலையை தூக்கி வெளியில் போட்டுட்டு பன்றிக்கறியை கொடுத்தார். அதையும் ஏற்றுக்கிட்டார் சிவபெருமான். ஆனால் அது யாரும் சொன்னார், கண்ணப்பருக்கு காட்சி கொடுத்த கடவுள் எனக்கு ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னு. ஒன்று நம்ம சாமி அவர் மாதிரி நீ கண்ணை கூட அவர் கொடுப்பார். சிம்பிள் இல்லை, கண்ணு உடனே கொடுத்தார். சிவன் கேட்கக்கூட இல்லை. ஐயோ கண்ணில் ரத்தம் வருதுன்னு உடனே எடுத்துக்கூடாது, நீ கண்ணை கூட அவர் வருப்பார். சைலண்ட் ஆகிட்டார் கேட்ட கேள்வி. ஸோ எல்லா பாதைகள் வழியாகவும் இறைவனை அடையலாம். அவர் எவ்வளவு காலம் நம்முள் இந்த நான் உணர்வை வைக்கிறாரோ அதுவரை பக்தி நெறி தான் சுலபமானது கலியுகத்தில். ஏன்னா இந்த நான் அப்படிங்கிறது போகாது இல்லையா? என்ன, நாட் ஓன்லி இன் திஸ் பர்த், எத்தனை ஜென்மமாக ஒரு ஆழ்வார் பாடுவார், கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் துகள் இருக்கலே அது கூட எண்ணில்லாம் என்னுடைய பிறவிகளை எண்ண முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அவ்வளோ பிறவி எடுத்திருக்கோம். கொசுவாக பிறந்திருக்கோம், அதை சாப்பிட்ற பள்ளியாக பிறந்திருக்கோம், அதை சாப்பிட்ற பாம்பாக பிறந்திருக்கோம், அதை சாப்பிட்ற கீரியாக இந்த மாதிரி எத்தனையோ பிறவிகள்லாம் எடுத்திருக்கோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகம்னாக்க மரங்கள்லேயே எத்தனை டிசைன் இருக்குது பாருங்கள். ஸ்பீசிஸ் 84 lakh ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்து சனாதன தர்மத்தில் 84,000 பிறவிகள் எடுத்த பிறகு தான் ஒரு ஜீவனுக்கு மனித பிறவி கிடைக்குதுன்னு சொன்னது இட் இஸ் நாட் அ ஜோக், இமேஜினேஷன் கிடையாது. அத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கொரோனா வைரஸாக கூட நீங்கள் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு பீரியடில், யாரையும் போய் கடிச்சிருப்பீங்க. இப்போ மறுபடியும் மனுஷனை பிறந்திருப்பீங்க, அதே கொரோனா நம்மளை கடிக்குது. ஸோ இந்த உணர்வு, நான் உணர்வு, ஐ ஆம் திஸ் பாடி அப்படிங்கிறது இட் இஸ் ஸோ டைட்லி கெப்ட், நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதனால் என்ன சொல்கிறார், பக்தி நெறி சுலபமானது இந்த கலிகாலத்தில். பக்தி மூலமாக பக்தின்னு பண்ணிவிட்டு நிறைய பேர் அந்த பிகினிங் ஸ்டேஜிலே இருப்பாங்க. அதுவும் தப்பு. வளரணும், சாதனை செய்யணும். சாதனை செஞ்சாக்கா அந்த வளர்ச்சி தன்னாலே இருக்கும். அதே மாதிரி நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. காலையில் இங்கே ஒரு பெரியவர் வருவார். நான் பழைய கோயிலுக்கு போகிறப்போ இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன். இங்கே வந்துட்டால் ஒவ்வொரு மரத்தையும் தொட்டு கும்பிடுவார். ஏன் அப்படின்னு, எல்லாம் சாமி தானே அப்படின்னு. எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 20 வருஷமாக பண்ணுறீங்க. இன்னும் 20 வருஷமாக மரத்தையே தொட்டு கும்பிட்டுட்டே இருந்தாக்கா மனுஷன் எப்போ தொட்டு கும்பிட போகிறீங்க இல்லையா? என் பையன்
சக்ஸஸ்ஃபுல்லி ஹீ இஸ் கம்ப்ளீட்டிங் 10th டைம் எல்கேஜி அப்படின்னாக்கா இது என்ன ஒரு சக்ஸஸ் ஆகுது. எல்கேஜி முடியும் அப்கோர்ஸ். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கம்பல்சரி பாஸ், நீ போட, நீ படிக்கிறியா இல்லையா, போயிட்டே இருற அப்படி சொல்லி போட்டு அங்கே மேலே போய் முட்டிக்கும், அது ஓந்தாலே எழுத்து அப்படி சொல்லி விட்டாங்க. இல்லை, வளரணும் இல்லையா, வளர்ச்சியே இல்லை. இன்னைக்கு காலையில் கூட பாருங்கள், இன்னொரு இன்சிடெண்ட்டு. பழைய கோயிலுக்கு நான் போகிறப்ப அங்கே ஒரு இளைஞன் அடிக்கடி வந்து உட்காந்துருப்போம், ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க இளைஞர்கள். இல்லை, ஒன்று இருந்தால் பயங்கர விகரஸாக இருக்காங்க, இல்லை பயங்கர இன்னும் சேடிஸ்ட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரியாக டல்லாக இருப்பான் பார்க்குறது. சரி, அவங்களாம் வந்து பேசலை, ஸோ ஐ டோன்ட் டாக். ஒரு சின்ன பூனைக்குட்டி அவனை சுற்றி வருது. அது அவங்க கரெக்டாக அந்த பூனைக்குட்டியும் புரிஞ்சிருக்கு, இவன் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி காலை சுற்றி வருது, அப்படிங்கிறான். அதுவும் போக மாட்டேங்குது. கோயிலுக்குள்ளார வந்துட்டானா, அப்போ வந்து நான் படியில் ஏறி போகிறேன் மேலே. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவன் மேலே வந்துட்டான், அந்த பூனையும் மேலே வருது. எனக்கு இப்போ அங்கே 2-3 பேர் மெடிடேட் பண்ணிகிட்ருக்காங்க, பூனை அங்கங்கே ஓடுது, அவங்க இப்படி பார்க்குறாங்க. இவன் என்கிட்ட வந்து கேட்குறான், கூடவே வருது, அடித்து விரட்டு, கூடவே வருதுன்னாக்கா எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைக்கணும் இல்லையா. செருப்பை எங்கே விட்டுருக்கீங்க சார்? அங்கே ஸ்டாண்டில். வாட்ச் எங்கே கொண்டு வந்திருக்கீங்க? கையில். ஈச் திங் ஹேஸ் இட்ஸ் பிளேஸ். ரங்கநாதன் சொல்லுவார், லைப்ரரி பற்றி சொல்கிறப்போ, எவ்ரி ரீடர் ஷுட் ஹாவ் அ புக், எவ்ரி புக் ஷுட் ஹாவ் அ ரீடர் அப்படிம்பார். என்ன ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். இல்லை, அந்த மாதிரி அந்தந்த பொருளுக்கு எந்த பிளேஸோ அதை வைக்கணும். கூடவே வருது, என்ன பண்ண. இது வந்து எல்லா உயிர்களையும் இறைவனை பார்க்குற அந்த உயர்ந்த நிலை கிடையாது, இது முட்டாள்தனம். மகேந்திரநாத் குப்தர் ராமகிருஷ்ணன்கிட்ட போய் ஒரு தடவை சொல்கிறார், நான் சில சமயம் சாப்பிட்றப்போ வீட்டு பூனை பக்கத்தில் வந்து அதுவும் மீன் அவர் மீன் சாப்பிடுவார், மீன் சாப்பிட வருது, அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு கேட்குறார் மகேந்திரநாத் குப்தர், இதை எழுதினவர். ராமகிருஷ்ணன் சொல்கிறார், ராமகிருஷ்ணன் பெரிய பரமஹம்சர், எல்லா உயிர்களையும் கடவுள் பார்க்குறவர் இல்லையா. சரி, இவர் சப்போர்ட் பண்ண பார்த்தா, என்ன நீ முட்டாளாக இருக்க, ஒரு தள்ளிட்டு நீ சாப்பிடு அப்படிங்கிறார். தட் இஸ் புத்திசாலித்தனம். அது பூனை தான், கடவுள் இருக்கிறதுக்காக பக்கத்தில் வச்சுக்க வேண்டாம். பூனையை வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல பாம்பை வச்சுருவீங்களா? தேர் யூ ஆர் அனலைசிங் கரெக்ட்லி இல்லையா. கோபுரம் வந்தாங்க, எங்கள் ராஜபாளையத்தில் இந்த மாதிரி தான் நான் போயிருந்தப்போ ஒரு டாக் கொடுத்ததுக்கப்புறம் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேச வந்தாங்க, கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேர் போட்டுட்டு நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அவங்க வந்து அந்த அம்மா, நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். டெய்லி இந்த ரெகுலர் ரொட்டீன் எல்லாருக்குமே சொல்கிறேன், வெதர் யுவர் மைண்ட் இஸ் கம்மிங் அண்டர் கண்ட்ரோல் ஆர் நாட், எவ்ரிடே ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு வளர்ச்சி வருதா இல்லையா வந்து சொல்லுங்கள். அவங்ககிட்ட சொன்னேன், டெய்லி ஒரு ரெகுலர் ரொட்டீன் வச்சுக்கணும், இதெல்லாம் செஞ்சால் தான் மேலே வர முடியும் அப்படி சொல்லிட்டு இருந்தப்போ அந்த அம்மா, பட்டு அது எப்படி சாமிஜி, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அவருக்கு நினச்சா தானே நமக்கு வரும். இது ஒரு பெரிய சனாதன தர்மத்தில் யாரோ ஞானி சொன்னதை அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு அவர் மாணிக்கவாசகர் இருந்தால் நான் கேள்வி கேட்கலாம், அவர் இல்லாமல் போயிட்டார் இருக்கும் இல்லையா. ஏன் சாமி இப்படிலாம் எழுதி நம்ம மக்களை வந்து மிஸ்கைட் பண்ணுறீங்க? அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவர் நினச்சா தான் நடக்கும் சொல்லிட்டு இவனெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறேன், வடிவேலு ஜோக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அதுக்காக இந்த ஜீவன். அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகே. இப்போ நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பின்னால் இருந்து ஒரு நாகப்பாம்பு வருது, நான் பார்த்துட்டேன், யூ ஆர் நாட் ஏபிள் டு see. நான் சொல்கிறேன் பின்னால் ஒரு பாம்பு வருது, அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன செய்வீங்க? அவன் அருள் இருந்தால் காப்பாற்றுன்னு சொல்லி இருப்பீங்களா, ஓடுவீங்களா? அது எப்படி சாமி ஓடுவோம் சார்? உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவையும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள் கையில் தான். டோன்ட் டிபெண்ட் அப்பான் காட். இந்த சின்ன குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பேச தெரியாது. அப்பா ஆஃபீஸ் கிளம்புறப்போ கையை காட்டி இப்படி விடிங்க. அப்போ அப்பா வந்து பார்த்துட்டு அவர் குனிஞ்சு குழந்தைய தூக்குவார் இல்லையா. உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. குனிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு, பா வெரி குட் பா, நல்ல பையன் நல்ல பொண்ணு, சரி அப்பா இப்போ ஆஃபீஸ் போகணும், சரியா அம்மா கிட்ட போ அப்படி சொல்லி கொடுத்துட்டு போ. தட் மீன்ஸ் ஒரு அறிஞர் சொல்லுவார், யூ டூ, இஃப் யூ டூ வாட் யூ கேன், காட் வில் டூ வாட் யூ கேனாட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சால் உன்னால் முடியாததை கடவுள் செய்வார்.
நம்மளால் முடிஞ்சதை கூட விட்டுருவோம், எல்லாம் அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டிலே வந்து ஒரு டிரைவர் வச்சுருக்கீங்க, அவசரமாக போகணும், டேய் வா வண்டி எடு. இப்போ போகணும்னாக்கா ஈவினிங் டைம் ரொம்ப டிராஃபிக் இருக்கும், சார் நீங்கள் என்னை விட நல்லா வண்டி ஓட்டுவீங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க நாங்கள் உட்காருன்னு சொன்னாக்கா அவன் டிரைவரா? he is meant for that, he is appointed for that இல்லையா? வண்டி ஓட்டுறதுக்கு. நீங்களே ஓட்டுங்க சார், நீங்கள் ரொம்ப நல்லா அழகாக ஓட்டுறீங்க சார், அந்த திருப்புறது என்ன அழகாக இருக்குது, பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலனாக்கா இப்போ அடுத்த வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? லைக் தட் என்னென்ன டியூட்டி நம்ம கையில் இருக்கோ, வாட் எவர் இஸ் பாசிபிள் த்ரூ அஸ், பை அஸ், நாம் செய்யணும். அதை செஞ்சால் அவர் வருவார். நம்மால் செய்ய முடியாததை, எங்கே நம்முடைய முயற்சி முடியுதோ அங்கே கடவுளுடைய அருள் ஆரம்பமாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நான் அப்படிங்கிற இருக்கிற வரைக்கும் பக்தி நெறி தான் சுலபமானது, ரொம்ப ஈஸியாக போகலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுலேயும் மாட்டிப்போம். ஞான யோகத்துலேயும் நிறைய வந்து இதெல்லாம் இருக்குது, லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது, பிட் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. பக்தி யோகத்தில் நிறையவே இருக்குது. நம்ம மயங்கி போயிடுவோம். நம்முடைய பக்தியை பார்த்து, நம்முடைய சின்சியாரிட்டியை பார்த்து சில பேர் பாராட்டி பேசினா அது ஒரு செக் போஸ்ட். ஃபாஸ்டாக அங்கே ஒர்க் பண்ணாது, வண்டி அங்கேயே நின்றுட்டுருக்கோம். அதுக்கு இந்த ஞானம் வேணும் அப்படி சொல்லி, அதனால தான் ராமகிருஷ்ணன் வந்து கலியுகத்தில் இந்த பக்தி, ஞானமிஸ்ர பக்தி இருந்தால் நல்லது அப்படி சொல்லுவார். ஏன்னாக்கா அந்த அனலைசிங் புத்தி இருந்தால் தான் வாட் எவர் வி டூ அது கரெக்டாக போகுதா இல்லையா அப்படின்னு தெரியும், இல்லைனாக்கா கஷ்டம். ஸோ எவ்வளவு காலம் இந்த நான் உணர்வை நம்மள் வைக்கிறாரோ அதுவரை பக்தி நெறி தான் சுலபமானது இந்த கலியுகத்தில் அப்படி சொல்லிட்டு அடுத்த பேராவுக்கு போகிறார். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த பக்தி நெறிக்கு ஒரு ஃபாரினில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு பஃபூன் ஒருத்தன் இருந்தான் சர்க்கஸில். அவனுக்கு என்னன்னாக்கா அந்த சர்க்கஸில் வந்து அந்த 3 பந்தை வச்சுட்டு இப்படி விளையாடுவாங்க, தெரியுமா? பார்த்துருப்பீங்க இல்லையா? 3மே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த சேம் ஹைட்டு போகும், சேம் டைமிங், ரிதமிக் டைமிங் அது பண்ணிகிட்ருப்பான். அது பண்ணி எல்லோரும் சிரிப்பாங்க. போர் அடித்து போச்சு, என்னடா லைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஒரு சர்ச் ஃபாதர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கோ அப்படின்னு கேட்டான். என்ன படிச்சிருக்கேன்னாக்கா ஒரு 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸ். சரி, ஒன்றை வச்சுட்டு என்ன பண்ணு, சரி நீங்கள் இருந்து இந்த தேவாலயம், இந்த சர்ச்சை வந்து நல்லா தொடச்சி, இந்த உள்ள சாங்டம் சாங்டோரியா அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீனாக வச்சுக்கோ, பண்ணுறியா? வெரி குட், எப்பவும் மேரி மாதா கிட்ட இருக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அதை தொடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இது உள்ளே தொடச்சிட்டு கதவை மூடி வச்சிடறான். இன்னொரு ஜூனியர் ஃபாதர் போனவர் வந்து இவன் என்ன பண்ணுறான் கதவை மூடிட்டு அப்படின்னு சீனியர் ஃபாதர்கிட்ட போய் சொல்லிட்டான். அவர் பார்த்தாரு, அப்படியா கதவு மூடிட்டு என்ன பண்ணுறான்? மார்னிங் நேரங்கிறதுனால யாரும் வர்றதில்லை, பட் இருந்தாலும் கதவை க்ளீன் பண்ணிவிட்டு திறந்து வச்சேன். இவர் என்ன பண்ணிட்டார், உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு கார்னரில் ஒளிஞ்சிக்கிட்டாராம் அந்த ஃபாதர், சீனியர் ஃபாதர். இவன் நல்லா தொடச்சி இது பண்ணிவிட்டு எல்லாம் துணியெல்லாம் காயப்பட்டு கதவை மூடிட்டு வேர்த்து கொட்டுது தொடச்சதுனால. அந்த 3 பாலை எடுத்து போட ஆரம்பித்தான். மேரி மாதா உன்னால் டக்கு 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 டக்கு. இவர் ஃபாதர் அட பாவி, உன் சர்க்கஸ் புத்தி இன்னும் விட்டு போகலையே உனக்கு முட்டாளு, உன்னை போய் வேலைக்கு சேர்த்த பாரு, நான் ஒரு அதே கேட்டகரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆன உடனே மேரி மாதாவோட கை வந்து அவங்களுடைய வேர்வையை தொடச்சிதான். இதை அந்த ஃபாதர் பார்க்குறார், மை காட், ஓ மதர் மேரி அப்படின்னு. இது எதனால் அப்படின்னாக்கா, இவனுக்கு வேறு எந்த டேலண்ட்டும் கிடையாது, வேறு எதுவும் இவனால் கொடுக்க முடியல. அவ்வளோ ஜனங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்தேன், இந்த விளையாட்டை காட்டி, அம்மா மேரி உனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி சின்சியராக ஆஃபர் பண்ணால் ஷி அக்செப்டட் தட் அப்படின்னு ஒரு கதை. பக்தி நெறி சுலபமானது, ஆனால் அதில் பலவிதமான பிட்ஃபால்ஸ் இருக்குது, அதில் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருந்தாக்கா ஈஸிலி வி கேன் ரீச் தட் ஹையஸ்ட் லெவல். ஞானம் எங்கே அழைச்சிட்டு போகுதோ அது நெக்ஸ்ட் சொல்வேன். ஞானம் எங்கே அழைச்சிட்டு போகுதோ அதே இடத்துக்கு பக்தியும் அழைச்சிட்டு போகும். ஏன்? 2 வேறு வேறு இல்லை, பேரு தான். ஒன்று பெரியார் பஸ்ஸு, இன்னொன்று அண்ணா பஸ், அவ்வளோதான். போய் சேர்ற இடம் ராமேஸ்வரம் தான் இல்லையா? நீங்கள் எதில் ஏறினாலும் சரி. அது ஒருத்தர் எழுதுகிறார், ஸோ பஸ்ஸில் போகிறவங்க தூங்குனா அது சொகுசு பயணம், பஸ்ஸு ஓட்டுறவர் தூங்குனா அது இறுதி பயணம் அப்படிங்கிற. ஓட்டுறவர் கரெக்டாக இருந்தால் போதும், போய் சேர்ந்துடலாம் ராமேஸ்வரத்துக்கு. அதை போல் பக்தியோ ஞானமோ
கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த உயர்ந்த நிலை வரும் அப்படி சொல்லிட்டு அடுத்த பாராவில் பிரம்மத்தை பற்றி மறுபடியும் சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.